டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல அரசியல் ஆதாயத்திற்காக தான் மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமா இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கு சட்டப்பேரவையிலே அமைச்சர் எப்படிங்க ஏங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறைன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான், அமைச்சருக்கு சம்மதமே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனோம் இல்லையா, உங்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்குதா, எல்லாம் வந்த பத்திரிகை செய்தி தான். அந்த செய்தி அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில், தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துறாங்க. அங்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு பதட்டப்படுறீங்க? நீங்க தான் தப்பே செய்யலையே, தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இவ்வளவு ஏன் பேட்டி கீட்டிங் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு குயமையன் கத்துறீங்க? வழக்கு பதிவு செய்யணும். அப்படியே வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தா தானே பதிவு செய்ய முடியும், தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும்? அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க, நிரபராதி வெளியில் வாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? எவ்வளவு பேர் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளவு வழக்கு தொடர்ந்திருக்கிறீங்க? இதுல எந்த அடிப்படையில் தொடர்ந்தீங்க? வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. ஒரு மத்திய ஒரு நிறுவனம் அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஆதாரம் இல்லாமல் பதிவு செஞ்சா அவருக்கு பிரச்சனை வந்துடும். ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும். ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல, பல மாநிலத்தில் இருக்கிறவங்களா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முழு விவரம் தெரியல, அதனால வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால பதறிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் லட்சம் பதறம் இல்ல. ஏங்க உங்க தொலைக்காட்சியிலே நிறைய காட்டினீங்க, உங்க தொலைக்காட்சியிலே வந்தது. பார் எடுத்திருக்கிறாங்க, பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லீகலா விக்குதுன்னு நீங்களே காட்டுறீங்க. இதை வச்சுதாங்க அவெல்லாம் வராங்க, இதை வச்சுதானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி, பத்திரிகை வந்த செய்தியெல்லாம் பொய்யா? அமைச்சர் சொல்றது மட்டும் நேசமா? இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க. 10 ரூபாய் நபர்னா யாருன்னு தெரியும். ஒரு பாருங்க, நேற்று தினம் எழுதுனா இந்த வலைதளத்தில் வருது. ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்கிறார், 10 ரூபா கொடுத்துட்டு போய்யா, ஏன் அரசாங்கமே கொடுக்க வேண்டாம்? எங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டாம்? அவர் பேரை சொல்லி, சில அதிகாரி பேரை சொல்லி, அவங்க சொல்லித்தான் நான் கேட்கிறேன், எங்க வேணா போய் சொல்லுங்கிறார். வந்தது இல்லையா வலைதளத்தில்? மறைக்காக சொல்லுது தொலைக்காட்சி நபர்கள், இல்லைன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. ஒரு தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க. வலைதளங்கள் வந்த செய்தியை நான் வச்சு சொல்றேன். அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா? அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்கு இருப்பார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.